இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 24ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிழைத்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேற்றுகின்றேன். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 36
50 முடிய அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 5 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த ஜெஸ்ஸியின் மாமா ஜெஸ்ஸிக்கு ஓர் அழகான பொம்மையை பரிசாக கொடுத்தார். அதை வைத்துக்கொண்டு அவள் எல்லா வீடுகளிலும் விளையாடிவிட்டு வந்தாள். தற்செயலாக ஜெஸ்ஸியின் அம்மா அவளிடம், மகளே, உனக்கு இந்த பொம்மையை பரிசாக கொடுத்த மாமாவிற்கு நன்றி சொன்னாயா என்று கேட்டதற்கு அவள் உதட்டை பிதுக்கி இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக அந்த பொம்மையோடு விளையாட ஓடிவிட்டாள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறு நிகழ்வாக இருந்தாலும் நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது என்ற உண்மையை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நன்றாக யோசித்து பார்த்தால்
கடவுளிடமிருந்து நாம் எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அவற்றிற்கெல்லாம் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று நாம் பாடக்கேட்ட இந்த பதிலுரை பாடலில் மோசே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறார். எதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் அவரது பேரன்பு என்கிறார் அவர். ஒரு சிலர் திருப்பாடல் 118 பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்ட யூதா நாட்டினர் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த பின் பாடிய பாடல் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த திருப்பாடலை மோசே பாடிய பாடல் என்று சொல்வதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் மோசேயின் தலைமையில் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை நோக்கி நடந்து சென்றனர். வழியில் அவர்களை துரத்தி வந்த எகிப்திய வீரர்கள் ஆண்டவரால் முறியடிக்கப்பட்டார்கள். இதை முன்னிட்டு மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்கிறார். தொடர்ந்து அவர், ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, அவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது என்று 16 கூறுகிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கொண்டு பார்க்கும்போது திருப்பாடல் 118 மோசேயால் ஆண்டவர் எகிப்திய படை வீரர்களை முறியடித்த பிறகு பாடப்பட்ட பாடல் என உறுதியாக சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தால் திருப்பாடல் 118 தான் மிகவும் பழமையான ஒரு திருப்பாடல் என்று சொல்லலாம். கடவுள் இஸ்ரேல் மக்கள் வாழ்வில் செய்த ஏராளமான நன்மைகளைப் போல நமது வாழ்விலும் செய்திருப்பார். அவற்றையெல்லாம் நன்றியோடு நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நன்றியுணர்வு பெருகும் இடத்தில் நன்மைகளும் பெருகும். கடவுளுக்கு மிகவும் பிடித்த பலி நன்றி பலி. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி கூற கற்றுக்கொள்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, எது இல்லை என்பதை விடவும் எது இருக்கிறது என்று பார்ப்பதற்கு பெயர்தான் நன்றியுணர்வு என்பார் ஆனட் பிரிட்ஜஸ் என்ற எழுத்தாளர். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற கொடைகளுக்காக, அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.